மட்டக்களப்பு மாவட்டத்தின் காந்தி பூங்காவுக்கு முன்பாக இன்று முற்பகல் வேலையற்ற பட்டதாரிகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வேலையற்ற பட்டதாரிகள் நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஆசிரியர் பயிற்சி கலாசாலைக்கு அண்மையிலிருந்து நடைபவனியாக வருகை தந்த வேலையற்ற பட்டதாரிகள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தொழில்துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொழில் கேட்கிற உரிமை பட்டதாரிகளுக்கு இருக்கு, ஏமாந்து கொண்டே இருக்கு. எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை. எங்களோட குடும்பங்கள் பல வறுமையில சுமையில வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த சுமை நீங்கணும், எங்களுக்கு தொழில் கிடைக்கணும். இந்த பட்டதாரிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த கணிப்புகை பிரயோகமும் நீட்டரை பிரயோகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய தொழிலுரிமையை தருவது நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுக்கு பட்டதாரிகள் சம்பந்தமாக எந்த விதமான செயற்பாடுகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம், மத்திய அரசாங்கமோ சரி மாகாண அரசாங்கமோ சரி எமது பட்டதாரிகளுடைய பிரச்சினைக்கு உரிய முறையில் உடனடியான தீர்வினை எமக்கு பெற்றுத்தர வேண்டும். அண்மையில் கொழும்பில் வேலையற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் செயற்பட்ட விதம் குறித்து அதிருப்தியை வெளியிடுவதாகவும் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்தனர். போலீசார் மேற்கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்க வன்மையான விடயமாக இருக்கிறது. இது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இது கேட்க இல்லை, இங்க வந்து பார்க்க இல்லை. தயவு செய்து நாங்கள் கேட்கிறது இந்த அடிப்படை உரிமை, ஜனநாயக நாயகத்தில் கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. உரிமையை தயவு செய்து மதிக்கும்படியாக கேட்கிறோம். அதோடு இந்த நிலவர வேலை பற்றாக்குறையை எங்களுக்கு வேலைவாய்ப்புகளை தரும்படியாக கேட்கிறோம். இதேவேளை யாழ்ப்பாணத்திலும் வேலையற்ற பட்டதாரிகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் ஆலயம் ஒன்றில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தங்களின் பிரச்சினை குறித்து பல தடவைகள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போதிலும் இதுவரை எவ்வித சாதகமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் அனுவித்த ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் ஆய்வறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.